வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கள். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஏட்டு வேலப்பன். சென்னையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் வேலப்பன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஏட்டு வேலப்பன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். தலைமை காவலர் வேலப்பனை டிஸ்மிஸ் செய்து சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். 16 வயது சிறுவனுக்கு வலுக்கட்டாயமாக மது கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக நேற்று தலைமை காவலர் வேலப்பன் என்பவர் கைது செய்யப்பட்டார். போக்சோ சட்டத்துல அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. நேற்று அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில தற்போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அவரின் உத்தரவின் பேரில் பணி நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கோடம்பாக்கத்தில் உறவினர் வீட்டிற்கு சுற்றுலாக்காக வந்திருந்த 16 வயது சிறுவன் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது நண்பரின் உறவினரான அந்த சிறுவனை வேலப்பன் என்ற தலைமை காவலர் வலுக்கட்டாயமாக அவரது வாயில் மது ஊற்றியும் அவரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய நிலையில அவரை தாக்கி அறையில் பூட்டி வைத்து அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில போக்சோ சட்டத்தில் வழக்கு செய்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் தான் கைதான தலைமை காவலர் வேலப்பனை நேற்று பணியிடை நீக்கம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 311வது பிரிவின் கீழ் தற்போது உடனடியாக பணி நீக்கம் செய்ய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலப்பன் விரைந்து அவர் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியையும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது ஒரு 2 நாளுக்கு முன்னால் ஒரு காவலர் ஒரு மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக அவரும் அவருடைய நண்பரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த தலைமை காவலர் இப்பொழுது நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது மாதிரியான குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் மிக ஆழமாக இந்த ஆட்சியில் கவனிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். அதனுடைய தொடக்கமாக இந்த வேலப்பன் என்கிற இந்த தலைமை காவலருடைய பணி நீக்கம் இருக்கிறது. இன்னும் வரும் காலங்களில் ஆசிரியர்களோ அல்லது காவலர்களோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் ஜோனாய்டு ஆக்டின் கீழ் வருகிற குற்றங்களை செய்கிறவர்களை உடனடியாக பணி நீக்கம் மற்றும் கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று நான் கருதுகிறேன். அரசு பணிகளில் இருக்கிற அரசு ஆசிரியர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் முறையான விசாரணைகள், இதற்கு முன்பாக இருந்த தொய்வான விசாரணைகளற்ற சிறப்பான விசாரணைகள் முறையில் அந்த விசாரணைகள் அணுகப்பட்டு விசாரணைகள் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு அது 2 படிநிலைகளில் அது உறுதி செய்யப்பட்டு அதற்கான முடிவுகள் ஸ்திரமான முடிவுகள் நீதிமன்றங்களுக்கு போவதற்கு முன்பாகவே வழங்கப்படும் என்பது எதிர்பார்க்கலாம். அதுதான் இனி சாத்தியப்படுத்தப்படும். இங்கே இது சிங்க பெண்கள் என்கிற இந்த புதிய படையும் தனியான ஒரு படையோ உடைகளோடு சீருடைகளோடு வலம் வருகிற படைகள் அல்ல. அந்த படைகள் காவல்துறைக்குள்ளே இருக்கிற படைகள் தான். அவர்கள் காவல்துறையினர்களுக்கே தெரியாது இவர்கள் சிங்க பெண்கள் என்பது. அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நேரத்தின் பொறுத்து அவர்கள் வீறிட்டு வெளியேறுவார்கள். தமிழகம் முழுக்கும் இந்த பெண் படைகள் காவல்துறைகளில் இருப்பார். அவர்கள் திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டு தனி படைகளாக உருவாக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விரவி இருப்பார்கள். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற பொழுது பூர்வாங்க விசாரணைகளுக்கு அடுத்த விசாரணை அந்த சிங்க பெண்களிடம் வழங்கப்படும். தனியான சீருடைகளோடு வழக்கமான இவர்தான் இங்கே இந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறார் என்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களை வீழ்த்த முடியாது. உயர் அதிகாரிகள் என்கிற
ஆடலி முறைகளுக்குள்ளே அவர்களை உட்படுத்த முடியாது. அவர்கள் தனித்து இயங்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அந்த படை உருவாக்கப்படும். அந்த படை தான் வரும். நீங்கள் இங்கே போட்டு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு போகிற உலா வருகிற சமூக வெளிகளில் உலா வருகிறவர்கள் அல்ல சிங்க பெண்கள் என்பதை உறுதிப்படுத்தி மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் இங்கே பாதுகாப்பையும் பெண் மற்றும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்மோடு இயங்குவார்கள் காவல்துறைகளில் இருந்து கொண்டு என்பதையும், இனி இது போன்ற குற்றங்களை செயல்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவர்கள் களைந்தெடுக்கப்படுவார்கள் என்பதற்கான ஒரு சமிஞை, ஒரு முன் ஓசை, மணி ஓசை ஒலிக்கப்பட்டு இருக்கிறது. அனைவரும் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கை கால்களை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வெட்டப்படும், அல்லது களைகளாக பிடுங்கி பாலைவனத்தில் எறியப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.